ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இப்போ நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரேக்க சித்திரம் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பிப்ரவரி மாதமே வந்துருச்சு. நான் இப்போ தான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். வாரம் வாரம் வச்சுக்கோங்கடா, இந்தாங்கடா க்ரைம் த்ரில்லரு அப்படின்னு சொல்லி மலையாள சினிமா வாரம் வாரம் ஒரு படத்தை விட்டுடுறாங்க. அந்த படமும் நல்லா தான் இருக்குது. அதே அந்த வரிசையிலே க்ரைம் த்ரில்லராக வந்திருக்க படம் தான் ரேக்க சித்திரம். இந்த படத்தில் வந்து ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் அலி வந்து ரொம்ப நாள் கழித்து போலீஸ் டியூட்டியில் சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாயின் பண்ணுற அதே நாள் வந்து ஃபேஸ்புக் லைவில் ஒருத்தர் வந்து 1985 நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் சொல்லிவிட்டு, கொலை பண்ண அதே இடத்துல ஸ்பாட்டில் அடியில் எலும்பு கூட இருக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. அந்த கொலையை வந்து எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்றதை வந்து ஆசிஃப் அலியும் அவங்க டீமும் கண்டுபிடிக்கிறது அந்த படத்தோட கதை. அந்த கொலை பண்ண பொண்ணு வந்து அனஸ்வரா ராஜன். அந்த அனஸ்வரா ராஜனை எதுக்கு கொலை பண்ணாங்கன்றதை வந்து படம் முழுக்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணியிருக்கு. ஆசிஃப் அலி பெர்ஃபார்மன்ஸில் வந்து பின்னிட்டார். அனஸ்வரா ராஜன் வர போர்ஷன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருக்காங்க. அனஸ்வரா ராஜனை எதுக்கு கொலை பண்ணாங்க, ஏன் கொலை பண்ணாங்கன்றதை வந்து கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெத் ஸ்லோவாக போகும். வழக்கமான மலையாள படம் எப்படி இருக்குமோ ஸ்லோவாக போய் தான் பீக் எடுக்கும். இன்டர்வலுக்கு அப்புறம் அனஸ்வரா ராஜனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கதை சூடு பிடிக்கிறது தான், அதுதான் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். மாஸ் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பிஜிஎம்லேயே கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபிலேருந்து கதையும் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக மலையாளத்தில் வர அதே க்ரைம் த்ரில்லர் சேனல் தான், ஆனால் கதையை எப்படிலாம் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போய் எங்கேஜிங்காகவே வச்சுருந்தாங்க. முடிஞ்ச இந்த லீவில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.